கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் பெற்றோரின் அன்புக்கு இணையாக வைத்து போற்றப்படும் உறவு நட்பு. இத்தகைய உயர்ந்த நட்பின் இலக்கணத்தை நமக்கு எடுத்து கூறி உலக இலக்கியங்கள் நம்மை அவர் நட்பில் இணைக்கிறார் இயேசு. தொன்று தொட்டு உள்ள இலக்கியங்கள் அனைத்தும் தெய்வங்களை முதலாளிகளாகவும் மனிதர்களை அவற்றின் பணியாளர்களாகவும் சித்தரிக்கிறது. மனிதர்களை தெய்வங்களின் அடிமைகளாகவும் எண்ணுகின்ற சூழலில் இயேசு தம் மக்களாகிய நம்மை நண்பர்களுக்குரிய உயர்ந்த நிலையை கொடுக்கிறார். இந்த இடத்திலும் இயேசு வித்தியாசமான தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு ஏன் தன் மக்களை நண்பர்கள் என அழைக்கிறார் என்பதை தெரிவுபடுத்துகிறார். நண்பர்களுக்கு அனைத்தும் தெரியும், பணியாளர்களுக்கு தெரியாது. பணியாளர்கள் கூலியை எதிர்பார்த்து தொழில் ரீதியாக வேலை செய்கிறவர்கள். நண்பர்கள் உறவை எதிர்பார்க்கிறார்கள். உண்மையான அன்பை கொடுப்பவர்கள் பணியாளர்கள் நண்பர்களாக மாறலாம். நண்பர்களும் பணியாளர்களின் வேலையை செய்யலாம். இருப்பினும் இருவரும் வேறுவேறானவர்கள். இந்த உலகம் பல நண்பர்களை பணியாளர்களாக்கி உறவை விட ஊதியத்தையே முதன்மைப்படுத்துகிறது. பணியாளர்கள் என்பதற்கு கிரேக்க விவிலியம் அடிமைகள் என்ற சொல்லையே பயன்படுத்துகிறது. அடிமைகள் என்பவர்கள் கிரேக்க சமுதாயத்தில் எந்தவிதமான உரிமைகளையும் பெறாதவர்களாகவே கருதப்பட்டார்கள். நண்பர்கள் உறவினர்களை விட உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டார்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். மக்கள் தங்கள் விருப்ப தெய்வங்களை தேடிக்கொள்ளும் வேளையில் இங்கே கடவுள் தன் மக்களை தாமே விரும்பி தேர்வு செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை கடவுள்தான் தேர்ந்து கொள்கிறார். ஆபிரகாமை கடவுள்தான் அழைத்தார். அதனைப் போலவே இங்கே இயேசு தன் மக்களை தேர்ந்து கொள்கிறார். இந்த தேர்வு கனி தரும்படி கேட்கப்படுகிறது. மக்கள் கனி தரவும் அந்த கனிகள் நிறைவாக இருக்கவுமே இயேசு அவர் மக்களை தேர்ந்து கொள்கிறார். நீங்கள் என்னை தேர்வு செய்யவில்லை, நான் தான் உங்களை தெரிவு செய்தேன். இயேசு இவர்களை தெரிவு செய்தபடியால் இவர்கள் இயேசுவின் நண்பர்கள் என்ற நிலையை அடைகிறார்கள். இதனால் இவர்கள் இயேசுவின் பெயரால் கேட்கும் அனைத்தையும் கடவுளும் இவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை தன் கட்டளையை இயேசு நினைவூட்டுகிறார். இதை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், அதாவது ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இந்த உலகில் அனைவரும் அடிப்படையாக எதிர்பார்ப்பது அன்பு. உண்மையான அன்பு இருக்கும் இந்த உலகத்தில்தான் அன்பின் பெயரில் பல அநியாயங்களும் நடைபெறுகின்றன. அன்பு என்ற தெய்வீக பண்பு ஆசையாகவும் விருப்பமாகவும் மட்டுமே மாறிவிட்டது. அன்பு ஒரு கொடை. பொருளாலும் புகழாலும் இன்பத்தாலும் அன்பு மலராது. அப்படி மலர்ந்தால் அது அன்பாகாது. அன்பு கடவுள் தருவது. அவரைப் போலவே அதுவும் இரவாது புனிதமானது. ஆண்டவரே, உம்மையும் அயலாரையும் என்னையும் அன்பு செய்ய வரம் தாரும். ஆமீன். அன்பின் வழியது உயர்நிலை, அஃதில்லார்க்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு என்னும் வள்ளுவரின் வாக்கின்படி உண்மையான அன்பு கொண்டு பிறருக்காய் நம்மை அர்ப்பணிக்க இறையருள் வேண்டுவோம்.